வெல்கம் டு மகி நோட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1 புக்ல இயல் 1ல வளர் தமிழ் அப்படின்ற டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த டாபிக்கை நான் எடுத்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு தான் நான் ஜஸ்ட் இந்த வீடியோ ரீட் பண்ண போறேன், அவ்வளவுதான். அதாவது இதை தவிர்த்து இந்த டாபிக்ல வேற கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி. மொழியின் வடிவம் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம். பேசுறது எழுதுறது. மொழியின் வடிவம் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு தமிழ் மொழி இனிமை யாரு சொன்னாரு அப்படின்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற வழிகளை சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு தமிழ் தாயோட தொன்மையை படைவர் யாருன்னா பாரதியார். அதாவது என்னைக்கு பிறந்ததுன்னே தெரியல எங்க தமிழ் அப்படின்னு சொன்னதோ பாரதியார் தான். நான் தமிழ் மொழி போல இது வரைக்கும் எங்குமே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னதோ பாரதியார் தான். அடுத்து, தமிழில் மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். தமிழ்ல மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் தான். வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா ஆ ஏ ஔ நா ஞா. வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆ ஏ ஔ நா ஜா. இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு டா யா ழா. இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு டா யா ழா. அடுத்து, தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம். அந்த மேற்கோள் எது அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இங்க பாருங்க தமிழ் இருக்கு. ஓகேவா? இத சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் கிழவின்ற நான் கிழவின்னு வச்சுக்கிறேன். சோ தமிழ் பேசுற கிழவிங்க எல்லாம் தொல்லை பண்றாங்க. ஓகே, தமிழ் பேசுற கிழவிங்க எல்லாம் தொல்லை பண்ணான். சும்மா ஞாபகத்துக்காக தான். தமிழ் அப்படின்ற சொல் முதல் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதோடைய மேற்கோள் எது அப்படின்னா தமிழன் கிழவியும் அதனோரற்றே. அடுத்து, தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டம். அந்த மேற்கோள் எது அப்படின்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருணையாயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருணையாயின். ஓகே, இங்க எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் அதுலதான் தமிழ்நாடுல வார்த்தை இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த குரல்லையும் நமக்கு அந்த தமிழ்நாடு இருக்கு. குரல் கிடையாது இந்த பாடலையும். இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடாக்கிய இது நீ கருணையாயின். இந்த மேற்கொள்ளையும் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை இருக்கு. சோ எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல மதுரையை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ தமிழ்நாட்டுலதான் மதுரை இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல தான் மதுரை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னா அப்பர் தேவாரம். தமிழன் அப்படின்ற சொல்லு முதலில் இடம்பெற்ற இலக்கியம் எதுனா அப்பர் தேவாரம். அந்த மேற்கோள் எதுனா தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பரை அப்பான்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய அப்பாவும் தமிழன் இல்லையா. சோ அப்பா தமிழன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, சீர்மை என்ற சொல்லின் பொருள் ஒழுங்குமுறை. சீர்மை என்ற சொல்லின் பொருள் ஒழுங்குமுறை. இருவகை திணைகள் நமக்கு தெரியும். உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை. அக்ரிணை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா அல் கூட்டல் திணை. அல் கூட்டல் திணை. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உயர்வு அல்லாத திணை. நெக்ஸ்ட், பகற்காய் எப்படி பிரிச்சு எழுதலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பொருள் இருக்கு. இடப்புறம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இடது கூட்டல் புறம். இடப்புறம் இடது கூட்டல் புறம். சீர் இளமை சீர் கூட்டல் இளமை. சீர் கூட்டல் இளமை. அடுத்து, இது மேட்ச் மாதிரி கேட்கலாம். அதாவது எதெல்லாம் இலக்கணம் இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துட்டு எதெல்லாம் இலக்கண நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் இது 2 இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் நன்னூல் 2 இலக்கண நூல்கள். அதுக்கடுத்து 10 பாட்டு 8 தொகை இதுல சங்க இலக்கிய நூல்கள். 10 பாட்டு 8 தொகை சங்க இலக்கிய நூல்கள். திருக்குறள் நாலடியார் இதுல அறநூல்கள். திருக்குறள் நாலடியார் இதுல அறநூல்கள். சிலப்பதிகார மணிமேகலை இதுலமே காப்பியம். ஓகே, சிலப்பதிகார மணிமேகலை எல்லாமே காப்பியம். அடுத்து, பூவின் 7 நிலைகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். ஓகே, ஆர்டர் வைஸ் இதுதான். அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். அடுத்து, மா என்னும் சொல்லின் பொருள் எதுன்னு கேக்குறாங்க. மா என்னும் சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு. ஓகே, மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு. ஓகே, முத்தமிழ் நமக்கு என்னன்னு தெரியும். இயல் இசை நாடகம். இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ். அந்த இயல் தமிழ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எண்ணம் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ்னா எண்ணம். இசை தமிழ் அப்படின்னா உள்ளம் உள்ளத்தை மகிழ்விக்கும். இசை தமிழ்னா உள்ளம்.
அடுத்து நாடக தமிழ் அப்படின்னா உணர்வில் கலந்த வாழ்வை நல்வழிப்படுத்தும். நமக்கு தெரியும் நாடகம் நடிக்கும் போது உணர்ச்சி பூர்வமா தான் நடிப்பாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இசை தமிழ்னா இசையை கேட்டு நமக்கு உள்ளம் நல்லா இருக்கும். உள்ளம். இயல் தமிழ்னா எண்ணம். ஓகேவா? சோ இயல் தமிழ்னா எண்ணம், இசை தமிழ்னா உள்ளம், நாடக தமிழ்னா உணர்வு. அடுத்து தமிழ் கவிதை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், இது எல்லாமே தமிழ் கவிதை வடிவங்கள். அதாவது கவிதை மாதிரி எழுதுவாங்க. இது எல்லாத்தையும் செய்யுளையும் கவிதை மாதிரி தான் எழுதுவாங்க, கவிதை மாதிரி தான் எழுதுவாங்க. புதுக்கவிதை, துளிப்பா, இது எல்லாமே கவிதை வடிவமா இருக்கும். உரைநடை லெசன் மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் லெசன் மாதிரி இருக்கும். கட்டுரை, புதினம், சிறுகதை. அடுத்து அரசு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டானா திருக்குறள். அரசு அப்படின்ற சொல் ஃபர்ஸ்ட் திருக்குறள் தான் இருந்திருக்கு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருக்குறளை திருன்னு வச்சுக்கலாம். திரு அப்படின்ற ஒருத்தர் அரசு வேலை வாங்கிட்டாரு, திருன்றவர் அரசு வேலையை வாங்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேளாண்மை என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலித்தொகையிலும் திருக்குறளையும். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதே திருக்குறளை திரு ஞாபகம் வச்சுக்கலாம். திருன்றவர் வேளாண்மை செய்யறாரு, வேளாண்மை செய்யும் போது களி சாப்பிடறாரு. அடுத்து 23 நீண்ட காலம் நீ நீடி வாழ வேண்டும். இது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இன்னும் நிறைய கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சோ இந்த பாடலை யாரு எழுதிவர் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அறிவுமதிக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாடல பாக்குறப்ப நமக்கு தெரியும் இது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் தான் அப்படின்னு. சோ அந்த பாடல எழுதினவர் யாரு அப்படின்னா கவிஞர் அறிவுமதிக்கு பிறந்தநாள் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வரும். இது எல்லாமே நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாமே. அடுத்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை அப்படின்னா பழமை. இது எல்லாமே புக் பேக்கையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மாக்கு நிறைய மீனிங் இருக்கு. இங்க ஏன் விலங்கு மட்டும் எழுதிருக்கேன் அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறதுல விலங்கு மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்வது பாரதியார். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். நான் இதனால கொஸ்டினா கொடுத்திருந்தேன், இருந்தாலும் திரும்பி புக் பேக்ல நான் கொடுத்திருக்கேன். அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் அமைய வேண்டும். அடுத்து சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். அடுத்து பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்பின் அடிப்படை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வலஞ்சுழி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். தேடு பொறி சர்ச் இன்ஜின். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன். சோ இதோட இந்த டாபிக்ல கொஸ்டின் ஆன்சர் முடியுது. நான் எல்லாமே ஃபுல்லா கொடுத்துட்டேன். நீங்க 2 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணாம இருக்கும். நீங்க திரும்ப அந்த வீடியோ எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ அந்தளவுக்கு நான் தெளிவா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். சோ எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.